கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று குருத்தோலை ஞாயிறு. இந்த நாளில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றிவேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். Rejoice greatly, O daughter of Zion. Shout, daughter of Jerusalem. See, your king comes to you, righteous and victorious, lowly and riding on a donkey, on a colt, the foal of a donkey. Amen. குருத்தோலை ஞாயிறு ஒரு நற்செய்தி நிறைந்த நாள். இஸ்ரவேல் மக்கள் எதிர்பார்த்த மேசியாவாக கர்த்தர் இயேசு வரும் தருணம். தாவீதின் குமாரனாக இயேசுவை பெருமைப்படுத்திய நாள். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சங்கீதக்காரன் போற்றி பாடுவதை சங்கீதம் 118 வாசிக்கிறோம். இன்றைய தியான வசனம் இயேசு கிறிஸ்துவின் எருசலேம் பிரவேசத்தை முன்கூட்டியே கூறும் தீர்க்க தரிசனம் ஆகும். சீயோன் குமாரத்தியே களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய செய்தி இது. இன்று தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், களிகூறு, கெம்பீரி என்று. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இயேசு நம் ராஜாவாக வருகிறார். அவருடைய ராஜ்யம் உலக ராஜ்யத்தை போல் அல்ல, அது பரலோக ராஜ்யம். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும். இயேசு அவருடைய பிரவேசத்தின் வழியாக நமக்கு நீதியையும் இரட்சிப்பையும் அளிக்கிறார். அவர் தாழ்மை உள்ளவராக வருகிறார். உலக அரசர்கள் ஆடம்பரத்தோடு குதிரை அல்லது யானை மீது ஏறி பவனி வருவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். கழுதை அமைதியையும் பணிவையும் குறிக்கிறது. இயேசு சமாதான ராஜாவாக வருகிறார். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான்.
என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்குச் சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருப்பதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்றைய தியான வசனத்தில் சொல்லப்பட்ட சகரியாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை இங்கு, அதாவது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் மூலம் வாசித்து அறிகிறோம். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்குச் சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் என்று சகரியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. கர்த்தர் வாசம் செய்ய வரும் மகிமை மிகு நாளை பற்றி இந்த வசனம் கூறுகிறது. பல ஜனங்கள், அதாவது அனைத்து ஜாதியினரும் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் 2ஆம் வருகையை குறிக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், குருத்தோலை ஞாயிறு ஒரு நற்செய்தி நிறைந்த நாள், இயேசுவின் அரசாட்சியின் தன்மை மற்றும் மக்களின் மனநிலையை ஆய்வு செய்வது குறித்து தியானிப்பது அவசியம். நாம் உண்மையான விசுவாசத்தோடு இயேசுவை வரவேற்க தயாராக இருக்கிறோமா? அல்லது குருத்தோலை ஞாயிறு உலக பிரகாரமான கொண்டாட்டமான நாள் என்று குருத்தோலை ஏந்தி ஓசன்னா பாடுவோம் என்று பாடிக்கொண்டு இருக்கிறோமா? இயேசுவின் ராஜ்யம் உலக ராஜ்யம் போல் அல்ல. அதில் பணிவு, அன்பு, நீதி, இரட்சிப்பு இருக்கின்றன. இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நம்மை அழைக்க ராஜாதி ராஜனாக வரும் கர்த்தரை உளமாற ஏற்க தயாராக இருக்கிறோமா? நமது போக்கை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். உண்மையாகவே நாம் இயேசுவை நம்முடைய இரட்சிப்பின் தேவனாக ஏற்றுக்கொண்டுள்ளோமா? அவருக்கே மகிமை கொடுக்க வேண்டும். உண்மையான ஆராதனையால் வாழ்க்கையில் நல்லவராக நடந்து அவர் தந்த இரட்சிப்புக்கு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். மொத்தத்தில் குருத்தோலை ஞாயிறு என்பது மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டிய நாள். இயேசுவை ஒரு உலக ராஜா போல அல்ல, நம்முடைய இரட்சிப்பின் தேவனாக, ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் நாள். அவர் வழங்கும் அமைதியும் இரட்சிப்பும் நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வந்து நம் நடுவில் வாசம் பண்ணுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி சில கேள்விகள் எல்லாம் உங்கள் முன்னாடி வைக்கப்பட்டிருந்ததல்லவா? அதாவது வெறுமனே நம்ம குருத்தோலை ஞாயிறுக்கு குருத்தோலை ஏந்தி பாடிக்கிட்டு போடுறதோடு நிற்கிறோமா? அல்லது அவரை நம்ம உள்ளத்தில்
அவரை இரட்சகராக, ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து அவர் பாதம் பணிவோம். அவரே நம்முடைய நடுவில் வந்து வாசம் பண்ணும்படியாக அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவர் பாதம் பணிவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Hosanna in the highest. Blessed is he who comes in the name of the Lord. Amen. Amen. Amen.